Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 62 டியூஸ்டே சீரீஸ் வந்து நம்ம டெஸ்ட் டு டெக்ஸ்ட் அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறது டெஸ்ட் நம்பர் 32. அது வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஜான் ரஸ்கினுடைய ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ் அப்படிங்கிற ஒரு லாங் ஒரு ப்ரோஸ் ஒர்க். சரிங்களா? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒர்க்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ட்ரெஷரிஸ் கிங்கனுடைய ட்ரெஷரி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த கருவூலம் அல்லது அவர் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்டகத்துல என்னென்ன இருக்கும்? தங்கம், வைரம், வைடூரியம், மிக பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் இல்லைங்களா? பட் இங்க ரஸ்கின் சொல்லக்கூடிய த கிங்ஸ் ட்ரெஷரியில வந்து வேற ஒரு விஷயம் இருக்குது. என்னது அது? ஸ்டடி, கற்றல், புக்ஸ். அப்போ இந்த கிங்கினுடைய ட்ரெஷரி, அந்த ட்ரெஷர், சொத்து அப்படின்னு ரஸ்கின் இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புத்தகம். புத்தகத்தை தான் கிங்கினுடைய ட்ரெஷரி அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச்க்கு எழுத விட்டுருந்தோம். அதுல ரொம்ப சேலஞ்சிங்கா அல்லது நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணது அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு கேள்வி, what does the word sesame symbolize in the title of the lecture? அதாவது இந்த கிங்ஸ் ட்ரெஷரி பை ஜான் ரஸ்கின் அப்படிங்கிறதே ஒரு லெக்சர். சரிங்களா? அது சீசம் அண்ட் லில்லிஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெக்சர். 2 லெக்சர் இருக்கும். நீங்க நல்ல டெக்ஸ்ட், நல்ல ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஆஃப் டெக்ஸ்ட் வாங்குனீங்கன்னா அந்த 2 சீசேம் அண்ட் லில்லிஸ் அதுக்கு கீழே முதல் லெக்சர்னு நமக்கு பிரிஸ்கிரைப்டான கிங்ஸ் ட்ரெஷரிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்தா நமக்கு இந்த கேள்வி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ சீசேம் அப்படிங்கிறது இந்த மொத்த கலெக்ஷனுடைய பேரு. அதுக்குள்ளதான் கிங் ட்ரெஷரிஸ் இருக்குது. அந்த சீசேமுக்கு என்ன மீனிங் கொடுத்திருக்காரு ரஸ்கின்? The fragility of human life, the magic word that opens doors to wisdom, the noise of the industrial revolution, a type of exotic food. இதை ஒரு ஹைலைட் நான் அந்த கொஸ்டின் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஹைலைட் கொடுத்துருக்கேன். தயவு செய்து இதனுடைய மீனிங் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து வெக்காபுலரியை கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு. ஃப்ரெஜிலிட்டி அண்ட் இதே மாதிரி இதுல எக்ஸாட்டிக், இந்த வார்த்தைகளுடைய மீனிங் சினானிம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். அப்போ இதுல எதுங்க நமக்கு ஆன்சர்? சீசேம் அப்படிங்கிறது எதை சிம்பலைஸ் பண்ணுது? ஹியூமன் லைஃப்னுடைய வேண்டாத விஷயங்களையா, இந்த லேசினஸையா, அல்லது சீசேம் அப்படிங்கிறது இது நம்ம அலிபாபாவும் 40 திருடர்கள்னு வரக்கூடிய ஒரு டைலாக் வரும். எம்ஜிஆர் சொல்லுவார், அண்டா காக்குசம், அபு காக்குசம், திறந்திரு சீசேம். அந்த திறந்திரு சீசேம்ல வரக்கூடிய சீசேமா, அதுதான் மேஜிக் வேர்ட். அது வந்து டோர்ஸை ஓபன் பண்ண செய்யும். சரிங்களா? குறிப்பா இங்க நம்மளுடைய லெக்சர்ல ஓபன் த டோர்ஸ் டு விஸ்டம், ஞானத்தை நோக்கி கதவுகளை திறத்தல், இல்லை ஞானத்தை பெறுவதற்காக அந்த டோர்ஸை ஓபன் பண்றது, அதை சிம்பலைஸ் பண்ணுதா? இல்ல ரிசேம் அப்படிங்கிறது நாய்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா, இல்ல அது ஒரு ஃபுட்டா அப்படின்னு கொஸ்டின்ஸ். சரி, நம்ம ஸ்ட்ரைட் அவே டெக்ஸ்டுக்குள்ள போவோம். டெக்ஸ்ட்ல இருந்து ஆன்சரை கண்டுபிடிச்சு இங்க கீ பண்ணுவோம். ரைட், இதுதான் அந்த இன்ட்ரோடக்ஷன். இப்படிதான் ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட் டெக்ஸ்டினுடைய அந்த பேஜே அப்படின்னு நான் தூக்கி உங்களுக்கு வச்சுட்டேன். த வால்யூம், இந்த வால்யூமினுடைய பேர் என்னது? which we know as Sesame and Lilies. இது 1865ல முதல்ல பப்ளிஷ் ஆகுது. இதுல 2 லெக்சர்ஸ் இருக்குது. இந்த சீசேம் அண்ட் லில்லிஸ்ல 2 லெக்சர் இருக்குது. ரஸ்கின் டெலிவர் பண்ணது எந்த வருஷம்? இன் டிசம்பர் 1864. கண்டிப்பா உங்களுக்கு இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இது பப்ளிஷ் ஆனது அப்படின்னா 1864, அந்த லெக்சர் டெலிவர் ஆனது 1864. அதுல முதல் லெக்சர் இது ஆஃப் கிங்ஸ்
ட்ரெஷரிஸ் அதுதான் நமக்கு பிரிஸ்கிரைப்ட் ஆனது. அது எங்க வச்சு அவர் அந்த பேச்ச அந்த லெக்சரை டெலிவர் பண்றாரு அப்படின்னா, அட் த ரஷோல்ம் ரஷ் ஓல்ம் டவுன் ஹால். ஓகேங்களா? ரஷோல்ம் டவுன் ஹால் நியர் மான்செஸ்டர். அது இதுதான். இந்த ரஷோல்ம் டவுன் ஹால் அப்படிங்கிறது இட்ஸ் அ லைப்ரரியும் கூட. ஹால் அண்ட் லைப்ரரி. அதுல வந்து பொலிட்டிக்கல் அண்ட் இந்த லெக்சரிங் டிஸ்கஷனுக்கெல்லாம் பெர்மிஷன் உண்டு. அத நம்ம புக் பண்ணி நம்ம வந்து அந்த உரைகள நிகழ்த்தலாம். இல்ல அந்த ஃபங்ஷன்ல உரைகள் நிகழ்த்துறதுக்கு பெர்மிஷன் உண்டு. ஸோ அந்த ரஷாம் அட் டவுன் ஹால் இதுதான். இது மான்செஸ்டர்ல இருக்குது. அங்க வச்சு முதல் லெக்சர் நடக்குது. ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரீஸ் பை ரஷ்கின். அதே மாரி 2வது லெக்சர் ஆஃப் குயின்ஸ் கார்டன்ஸ். இது மான்செஸ்டர்ல இருக்கக்கூடிய டவுன் ஹால். அங்க நடக்குது. இது எக்ஸாக்ட்டா ரஷால்ம் டவுன் ஹால். இன்னொரு டவுன் ஹால்ல குயின்ஸ் கார்டன்ஸ் நடக்குது. த ஆஃப் குயின்ஸ் கார்டன்ஸ். சரி. நமக்கு தேவை இந்த ஒண்ணு தான். The occasion of the lecture of King Prasharis was an appeal for funds for the formation of a library. இந்த லெக்சர் அப்படிங்கிறது, இந்த உரை நிகழ்த்துறது அப்படிங்கிறது ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக, பணத்தை வாங்குறதுக்காக, மக்கள்கிட்ட இருந்து டொனேஷனாக பணம் வாங்குறதுக்காக தான் இந்த ஒரு லெக்சரிங்கிறது நடக்குது. அந்த பணத்தை சேர்த்து வச்சு இவங்க ஒரு நூலகம் கட்ட போறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் லைப்ரரி இன் கனெக்ஷன் வித் த ரஷோல்ம் இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு தொடர்புடைய அந்த லைப்ரரியை கட்டுறதுக்கு பணம் வசூல் பண்றாங்க. நேச்சுரலி தேர்ஃபார் புக்ஸ் ஆர் ரஸ்கின்ஸ் தீம். சரி, இந்த லெக்சர்ல அவர் எதை மெயினா வச்சு பேச போறாரு அப்படின்னா, புத்தகங்களை மேஜர் தீமா வச்சு பேச போறணும்னு முடிவாயிடுச்சு. ஹி டிசைட் ஹி டெல் அஸ் டு டெல் ஆன். நான் என்ன பேச போறேன் அப்படின்னு அவர் நம்ம கிட்ட சொல்றாரு. டுவெல் ஆன் தி மெஜஸ்ட்ரி ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குட் புக்ஸ். நல்ல புத்தகங்கள் எவ்வளவு தூரம் நம்மளை வந்து கவர்ந்தெழுத்து வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். டு urge that in a civilized country valuable books should be within the reach of everyone. நல்ல நாகரிகமான ஒரு ஒரு இடத்துல, ஒரு நாட்டுல வேல்யூபிள் ஆஃப் புக்ஸ், புத்தகத்தினுடைய மதிப்பு எல்லா மக்களையும் சென்றடையும். எல்லாருக்கும் கிடைக்கும் வகையில அந்த புத்தகம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா பிரிண்டிங் பிரஸ் வந்த அப்புறம் எல்லாம் ரேட் கம்மியாயிடுச்சு. டு ப்ரமோட் த கொஸ்டின்ஸ் ஹவ் அண்ட் வாட் டு ரீட். ஒரு புத்தகம் படிச்சாருன்னா அதை எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எழ வேண்டும். அண்ட் எட் மோர் ஏர்னஸ்ட்லி ஒய் டு ரோடு. ஏன் ரீட் பண்ணணும், எதுக்காக நம்ம படிக்கணும்? அறிவை வளர்க்கறதுக்கா, யூஜிடிஆர்பி கிளியர் பண்றதுக்கா, இலக்கியத்தை கற்று தேர்றதுக்கா, எதுக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ஆல் தீஸ் தாட்ஸ் ஆர் சஜஸ்டட் இன் அ கைண்ட் ஆஃப் ஷார்டன் பை த கியூரியஸ் டபுள் டைட்டில் வித் த லெக்சர் பியர்ஸ் சிசேம் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷர்ஸ். இந்த எண்ணங்கள் எல்லாம் போட்டு இந்த எண்ணங்களை பற்றி உள்ள உள்ள எல்லா தாட்ஸையும் சஜஸ்ட் பண்றது தான் இந்த ஒரு கான்செப்ட். அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? சிசேம் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ். சிசேம் அப்படிங்கிறது இதனுடைய டைட்டில். அண்ட் நமக்கு லெக்சர்னுடைய பேர் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ். இனிதான் நம்மளுடைய கொஸ்டினுக்கான ஆன்சர் வரப்போகுது. இங்க இருந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தொடங்கி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒர்க் எதுக்காக எழுதப்படுது, இதனுடைய கண்டென்ட் என்ன, இது எங்க வச்சு டெலிவர் ஆகுது, இந்த லெக்சரிங் எங்க வச்சு நடந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இனி நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தேடுறோம். அப்படி இதனுடைய அப்படியே அடுத்த லைன் தான் இது. சரிங்களா? சீசேம் இஸ் தட் என்சாண்டட் அரேபியன் கிராம் which opens doors. சீசேம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, அரேபியன்ல பயன்படுத்தப்பட்ட திறந்திடு சீசேம். அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் அந்த இதுல என்ன இருக்கும், இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இதுங்க. சரிங்களா? இந்த அரேபியால சொல்லப்பட்ட மிகப்பெரிய கதை. அதைத்தான் தமிழ் சினிமால எம்ஜிஆர் ஹீரோவாக வச்சு அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற இது. அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ் 90 கிட்ஸுக்கு. ஏன்னா அன்னைக்கு இருந்த பழைய படம்னா அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். ஏன்னா அவர் ஒரு மாய மந்திரம் சொல்லுவாரு. குதிரையில போய் இந்த ஒரு பெரிய ஒரு குகை இருக்கும், குகை மூடி இருக்கும். அந்த திருடர்கள் எல்லாம்
அவங்க திருடின அந்த பொருட்களை இந்த குகைக்குள்ள கொண்டு போய் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க வந்து கொஞ்சம் அடிமைகள் இருப்பாங்க. இந்த பேலஸ்க்குள்ள உள்ள போய் வெளிய வர்றதுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லணும். உள்ள போறதுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லணும். ஒருவேளை அந்த ஸ்லோகன் மறந்துடுச்சுன்னா, நம்ம உள்ளேயே கிடக்கணும், செத்து போயிற வேண்டியதுதான். ஓகே. அவங்க வந்து கொன்னு புடுவாய்ங்க நம்மள. இப்போ அது எம்ஜிஆர் வந்து இத நல்லா அழகா சொல்லிக்கிட்டு உள்ள போவாரு. உள்ள இருக்கக்கூடிய நெறைய வளங்கள எடுப்பாரு. வெளிய வந்துருவாரு. இப்படி அவருக்கு வேண்டி போறதும் வரதுமா இருக்கும். வில்லன் போய் மாட்டிப்பான். சரிங்களா? ஸோ இது வந்து அப்படியே இங்கருந்து ஆட்டைய போட்டு, இந்த அரேபிக்லருந்து ஆட்டைய போட்டு இந்த சிசிஎம் இங்க வச்சிருக்காரு ரஸ்கின். ஓகே. பட் இங்க டோர ஓப்பன் பண்ணல. பட் at the magic word சிசிஎம், the cave containing the spoils of the 40 thieves opened before the astonished gaze of Ali Baba. But the ceasing which Ruskin would have us utter opens to us doors, not of robbers, but of kings. இங்க திருடர்கள் கிடையாது. ரஸ்கினுடைய கான்செப்ட்ல கிங்ஸ் இருக்காங்க. கிங்ஸ்னுடைய ட்ரெஷரிஸ். அங்க கேவ்ல இருக்கக்கூடிய நகை, பணம் அதை திறக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சிசிஎம் இங்க விஸ்டம பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஓகே. ரஸ்கின் பயன்படுத்துறாரு. Yet of quite another order of royalty and another material of riches than those usually acknowledged. சரிங்களா? எல்லா விலை மதிப்பும் அது இதுதான் ரொம்ப விலை, இதுதான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப பெருசு எதுன்னா இந்த கற்றல், இந்த புத்தகம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதைத்தான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. The treasury which is to be found within this enchanted wallet is wisdom. அதுதான் அந்த ட்ரெஷரிக்குள்ள இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷங்கிறது விஸ்டம், புத்தகம். And the kings to whom it belongs are those who have exercised the only pure kind of kingship, the kingship namely, which consists in a stronger moral state and a true thoughtful state than that of others. மற்ற எல்லாரையும் விட யாரு புத்தக அறிவுல அதிகமா சிறந்த விளங்குறாங்களோ, யார் ஞானமுடையவராக இருக்காங்களோ, மீதி எல்லாத்தையும் விட அவங்க உயர்ந்தவன். enabling them to guide or to raise their fellows, அவங்களே மேலேத்திக்க முடியும், மற்றவங்களையும் அவங்க கைட் பண்ண முடியும். there is no true potency. என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு ஒன்றும் உண்மை கிடையாது. but that of help, not true ambition, but ambition to save. Ruskin's first lecture therefore was designed to direct men how to obtain the wisdom. எப்படி மனிதன் அந்த ஞானத்தை அடைவது அப்படிங்கிறத இந்த ஒர்க்ல அவர் சொல்றாரு. which is the treasure of true kings. அதுதான் ஒரு ட்ரூ கிங்கினுடைய அல்லது கிங்ஸ்னுடைய உண்மையான அந்த கருவூலம் அப்படிங்கிறது. and so to become true kings themselves, அப்பதான் அவங்க தாங்களே ஒரு முழுமையான ஒரு மன்னனாக மாற முடியும். எப்படி? ஞானம் பெறணும். ஞானம்தான் பொக்கிஷம். ஞானத்தை நோக்கி ஓடணும். இந்த பாபா ஒரு 4-5 மந்திரம் படிச்சுட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா ரஜினிகாந்த். அதே மாதிரி படிக்கணும், எல்லாம் கற்றுக்கணும். அதன் மூலமா மக்களுக்கு சேவை செய்யணும். இதுதான் கிங்கனுடைய வேலை. இதுதான் ஆஃப் ட்ரெஷரிஸ், ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ். அவ்வளவுதான், ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் முதலே கிடைச்சிருச்சு. ஆன்சர் இஸ் த மேஜிக் வேர்ட் தட் ஓப்பன்ஸ் டோர்ஸ் டு விஸ்டம். ஞானத்தை நோக்கிய ஒரு தேடல். அதுதான் சிசேம். வி ஸ்டாப் ஹியர் அண்ட் நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்ல நம்ம மீட். ரைட். தேங்க்யூ.